கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். இதுல இருக்கிற 6 வசனத்திலே 7 விதமான ஜெபங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அதிலே அன்றைய கிருபையினால் கடந்த நாட்களில் முதலாவது துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று முதல் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். 2வதாக எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பார்த்தோம். 3வது விசுவாசமுள்ள ஜெபம் என்றால் என்ன என்று கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். 4வதாக ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபிப்பது என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 5வதாக நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்று சொல்லி ஊக்கமான வேண்டுதலை குறித்து நேற்றைய தினத்திலே அந்த 4 பகுதிகளாய் நாம் பார்த்தோம். 1 நீதிமான், 2வது ஊக்கமான, 3வது சோத்திர வேண்டுதல், 4வது பலன் உள்ளதாய் இருக்கிறது. இப்படியாய் இந்த 7 ஜெபங்களில் நேற்றைக்கு வரைக்கும் 5 ஜெபங்களை குறித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைய தினம் தேவனுடைய இரக்கத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் 6வது ஜெபத்தை குறித்து பார்ப்பதற்கு தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவியும் கிருபையும் தயையும் செய்வாராக. இந்த 6வது ஜெபத்தை குறித்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆம், இந்த வசனம் பெரும்பாலும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தெரிந்தது, ஊழியக்காரர்கள் பயன்படுத்துவது. இந்த வசனமும் இந்த வார்த்தைகளும் பெரும்பாலான எல்லா விசுவாசிகளும் சொல்லக்கூடியது, அவர்களும் அறிந்திருக்கக்கூடியது. இதுல என்ன ஜெபம் இருக்குது, இதை வைத்து புதிதா என்னத்தை சொல்ல போறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். புதிதாய் நிறைய சொல்வதற்கு நான் ஒரு சிறந்த கல்விமானும் கிடையாது, வேத பெரிய அறிஞனும் கிடையாது. ஆனாலும் இதே வசனம் சொல்லுது நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு. அப்போ உங்களை போல ஒரு மனுஷன் தான் நான், ஒரு பாடுள்ள மனுஷன்தான் நான். ஆனாலும் இந்த ஜெபத்தை குறித்து ஸ்தோத்திரம் போதிக்கிறதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த ஜெபத்தை 2 விதத்திலே பார்க்கலாம். அதாவது கர்த்தர் நல்லவர், இந்த ஜெபத்துக்கு பேர் கருத்தான ஜெபம். இந்த கருத்தான ஜெபத்தை 2 விதத்திலே பிரிக்கலாம். எப்படி 2 விதத்துல பிரிக்கலாம்னா, வேண்டியவர்கள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது எலியாவை வைத்து ஒரு பகுதியாக பிரிக்கலாம். ஏனென்றால் இந்த எலியாவை குறித்து ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் பார்க்கிறோம். 1 அந்த 17ஆம் வசனம் அவனுடைய பேர் சொல்லப்படுகிறது எலியா. 2வது நம்மை போல என்று சொல்லி அந்தந்த காலம் ஒரு 5000 முதல் 6000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வசனம் அந்த காலத்துல வாசிக்கும் போதும் நம்மை போல இருக்கிற அந்த காலத்து மனிதர்களை சொல்லுகிறது. அப்புறம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதை வாசித்தவர்களுக்கு நம்ம போலன்னு சொல்லி அந்த தற்கால மனிதர்களை குறித்தது. அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்து மனுஷர்கள் இந்த வேத பகுதி வாசிக்கும் நம்ம போலன்னு சொல்லி அந்த மனிதர்களை குறித்தது. இப்போ நாம் கிருபையின் காலத்தின் மனிதர்களா இருக்கிறோம். அப்ப நாம் வாசிக்கும் போது நம்மை போல. அப்போ இந்த முதலாவது எலியா, 2வது நம்மை போல.
மூன்றாவது பாடுள்ளவன், நாலாவது மனுஷன். இந்த கருத்தான ஜெபத்துல முதல் பகுதியில இந்த நான்காக பிரிக்கலாம். முதலாவது எலியா என்றால் யார் என்று நாம் ஆராய வேண்டியவர்களாய் இருக்கு. இரண்டாவது ஏதோ காலத்துல ஒரு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், ஏதோ ஒரு காலத்துல ஊழிய செய்த ஒரு தேவ மனுஷனை இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு போய் 2025 வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற மனுஷர்களோடு அந்த காலத்து எலியாவை இந்த காலத்து மனுஷனோடு ஒப்பிட்டு சொல்றாங்களே ஏன்றத பார்க்கணும். மூணாவது பாடுள்ள. பாடு அப்படின் போதே பழைய ஏற்பாட்டு பாடு என்பது வேறு, புதிய ஏற்பாட்டு பாடுகள் என்பது வேறு. பழைய ஏற்பாட்டு பாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லு, நியாய தீர்ப்பு, தண்டனை, தேவனுடைய சங்காரம், கோபாக்கினை, எரிச்சை, இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த பாடுகள் வழியாகத்தான் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் கடந்து வந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு பாடு என்பது அப்படி அல்ல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பாடு நிறைஞ்சவன், அப்புறம் 18 வருடமா கோணியா இருந்தவன் ஒரு பாடு நிறைஞ்சவன், கர்த்தர் நல்லவே வேஷ்டித்தனத்தினால் கையும் மையுமா பிடிக்கப்பட்டவ ஒரு பாடு நிறைஞ்சவன், அப்புறம் கூலிக்கு வேலை செய்தவர்கள் 11 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு சம்பளம் கிடைக்காம அது ஒரு பாடு. இது புதிய ஏற்பாட்டு பாடு என்பது வேறு. நாலாவது இந்த மனுஷனுக்கு மனுஷன் அப்படின்னு சொல்லுது பைபிள். எலியாவை சொல்லும்போது மனுஷன் சொல்லுது. ஏன் மனுஷன் குறிக்கப்படணும்? இந்த 4 குறிப்பும் இந்த கருத்தாய் ஜெபத்தின் முதல் பகுதியை குறிக்கிறது. இதை நான் எடுத்துக்கோனாக்கா இதுவே ஒரு தனி சப்ஜெக்டாக போகும். அதுக்கு அடுத்து இந்த கருத்தான ஜெபத்துல 2வது பகுதி ஒன்று இருக்கு. இதை 2வது பகுதியாக பிரிக்கலாம். அந்த 2வது பகுதி என்னன்னாக்கா, அந்த வசனம் சொல்லுது 3 வருஷமும் 6 மாதமும் அப்படின்னு. அப்ப 2வது பகுதி எப்படி பிரிக்கலாம்னா, 3 வருஷம் என்பது என்ன, 6 மாதம் என்பது என்ன, அதை ஆராய்ந்தால் இந்த எலியாவுடைய கருத்தான ஜெபத்துக்கு ஒரு ஆழமான சத்தியம் கிடைக்கும். ஆனா நிறைய பேர், பெரும்பாலான பெரிய ஊழியர்களும் சரி, பெரும்பாலான விசுவாசிகளும் சரி, இதை ஒரு எண்ணிக்கையில் தான் பயன்படுத்துறாங்க. அது 3 வருஷம், அப்புறம் 6 வருஷம், மொத்தம் 3 வருஷம். அது அப்படி போற வேகத்துல சொல்லிட்டு போறத பண்ணாங்க. இப்போ இந்த கருத்தான ஜெபத்தை 2 பகுதியா பிரிக்கலாம். முதலாவது எலியாவை தலைமையா கொண்டு ஒரு பகுதி, 2வது அந்த காலத்தை வைத்து ஒரு பகுதி. எந்த காலம்? 3 வருஷமும் 6 மாசமும் உள்ள ஒரு காலம். அந்த காலத்தை வைத்து இந்த கருத்தான ஜெபத்தை 2ஆக பிரிக்கலாம். இதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு கர்த்தர் அனுமதிக்கிற தேவ கிருபையின்படி நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எல்லா விவரத்தையும் எல்லா ஆழத்தையும் சொல்லிவிட முடியும் என்று என்னால் சொல்ல முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த கொஞ்சம் வேத அபிஷேகம், அந்த சோதரம் வேத போதனை, அதை வைத்து நான் ரொம்ப தாழ்மையோடு இந்த வேத பகுதியை உங்களுக்கு உண்டாய் வைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு ஊழியக்காரனுக்கு, அதாவது உபதேசிக்கிறவனுக்கு இல்லாவிட்டா வேதத்தை போதிக்கிறவனுக்கு ஒரு பிரசங்கருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, யாருக்கும் தெரியாத இல்லாட்டி அநேகருக்கு அறியாத ஒரு வசனத்தை எடுத்து பேசுவதோ வியாக்கியானப்படுத்துவதோ ரொம்ப சுலபம். ஏன்னா அது அவன் சொல்றதுதான் அங்க மதுர வாக்கு. அந்த ஊழியக்காரர் எதை காட்டுறாரோ அதுதான் அடையாளம், அதுதான் ரூபம், அதுதான் சாயல். அது ஏன்னா அது யாரும் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது, யாருக்கு தெரியாது. அப்ப எல்லாருக்கும் அது ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கியார் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை ஒரு தெரிஞ்ச பகுதி எடுத்து போதிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அது இருக்கிற கடினத்திலே ரொம்ப கடினமானது.
ஏன்னா எல்லாருடைய இறுதியும் இதான் நமக்கு தெரியுமே, இது தெரிஞ்ச பகுதி தானே, இதை வாசிச்ச பகுதி தானே, இதை படிச்ச பகுதி தானே, இதுதான் அவர் பேசினாரு, இதுதான் நமக்கு சொன்னாங்க, இதை போய் இன்னைக்கு பிரசங்கமா அப்படிலாம் யோசிப்பாங்க. இதெல்லாம் மேற்கொண்டு அந்த ஊழியக்காரருடைய செய்தி ஜனங்களை போய் தொடரும். அப்ப எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த கருத்தான ஜெபம். இந்த கருத்தான ஜெபத்திலே முதல் பகுதி எலியாவை குறித்து என்று சொன்னேன். அதை அல்லாமல் எனக்கு கர்த்தர் கொடுத்த தெய்வீக ஆலோசனைப்படி அந்த இரண்டாவது பகுதியை முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். அந்த இரண்டாவது பகுதி என்ன? அந்த யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்போ இந்த 3 வருஷம் என்பது என்ன? இந்த எலியா தீர்க்கதரிசனம் சொன்ன பின்பு அந்த 3 வருஷத்துல என்ன நடந்தது? அதை கேட்டா வெளிப்படையா சொல்லுவாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் புஸ்தகம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, தண்ணி இல்ல, ஆடு மாடெல்லாம் ஆகாரம் இல்லாம இருந்துச்சு, ராஜாவே தண்ணியை தேடி போனாரு. அப்புறம் புல்லு எங்க இருக்கு, சோத்திர வைக்கோல் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு ஆட்கள் அனுப்பினாரு. அந்த அளவுக்கு எல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னு. அப்புறம் எலியாவே வேறு வஸ்திரம் தெரிச்சுக்கிட்டு வேஷம் மாதிரி தான் அலைஞ்சாரு. இப்படி எல்லாம் கற்பனைகளையும் ஓமைகளையும் சொல்லுவாங்க. ஆனா இவைகளை கடந்து இந்த எலியா என்கிற தேவ மனுஷன் தீர்க்கதரிசனம் சொன்ன பின்பு அந்த 3 வருஷத்துல என்ன நடந்தது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு வேத பகுதி. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 4:25 வாசிக்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் ஒன்று வானம் அடைப்பட்டு இருந்தது, 2வது தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது, 3வது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். பாத்தீங்களா? இந்த 3 வருஷத்துல அந்த எலியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு அந்த தேசத்தில் நடந்த காரியம் 3 காரியம் நடந்தது. 1, வானம் அடைப்பட்டுச்சு. 2வது தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் வந்துடுச்சு. 3வது பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவே நிறைய விதவைகள் உண்டாயிட்டாங்க. கணவன் இல்லாதவர்கள், புருஷன் இல்லாதவர்கள், ஓசத்திர திருமணம் ஆகாதவர்களை போல் இருந்தவர்கள், விதவைகள் ஏராளமாய் பெருகின்றது. கர்த்தர் நல்லவன். அப்போ இந்த 3 வருஷத்துல அங்க நடந்த காரியம் 3 காரியம் நடந்தது. அதுல முதல் காரியம்னா வானம் அடைப்பட்டது தான் அங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. அந்த வானம் அடைப்படுதல் என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. வானம் அடைப்பட்டா அந்த தேசம் என்பது ஒரு சொத்திரம் அங்க இருக்கிற இஸ்ரவேலருக்கு மட்டும் அது அடைக்கப்படல, இல்லாட்டி பாகாலை வணங்குகிறவர்களுக்கு மட்டும் அடைக்கப்படல. அது அங்க இருக்கிற எல்லாரையும் தண்டிப்பதை போல. எல்லாருக்கும் சோத்திரம் மழை இருக்காது, எல்லாருக்கும் தண்ணி இருக்காது, எப்பயுமே உஷ்ணம் இருக்கும், எப்பயுமே ஒரு அனல் இருக்கும். வானத்திலிருந்து வர வேண்டிய பனி இருக்காது, வானத்திலிருந்து வீச வேண்டிய காற்று இருக்காது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய மேகங்கள் நகராது. ஏன்னா வசனம் சொல்லுது வானம் அடைப்பட்டு இருந்தது. அப்போ வானத்திலிருந்து வர வேண்டியது என்ன இருக்குது? காற்று வரணும், குளிர்ச்சி வரணும், பனி வரணும், அப்புறம் சுத்திரம் அருணோதயம் வரணும், அப்புறம் காந்தி வரணும்,
அப்புறம் சோத்திரம் விடியற்கால வெளிச்சம் வரணும். இது எல்லாமே வானத்திலிருந்து வரக்கூடியது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, யோசேப்பை குறித்து ஆசீர்வதிக்கும் போது நிறைய ஆசீர்வாதம் சொல்ற. அதுல ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். அப்போ யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது வானத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் ஆண்டவர்னாக்கா, அப்போ அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய எவ்வளவோ சேமம் இருந்திருக்கிறதே. சரி, இப்ப வானம் அடைப்பட்டதுனால பனி நின்றுச்சு, குளிர் நின்றுச்சு, மழை நின்றுச்சு, காத்து நின்றுச்சு, மேக வசைபாடு நின்றுச்சு, வானமே இரும்பு போல ஆயிடுச்சு. இதனால கிறிஸ்தவர்களுக்கு என்னையா பாதிப்பு? தேவ ஜனங்களுக்கு பாதிப்பு இருந்ததா இல்லையா அப்படின்னாக்கா, சங்கீதம் 121 வாசிச்சு பாரு. அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப கர்த்தருடைய ஒத்தாசை எங்க இருந்து வருது தேவ ஜனத்துக்குன்னா? வானத்துல இருந்தா வருது. அப்ப எலியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு முதல் அங்க 3 காரியம் நடந்தது 3 வருஷத்துல. அந்த முதல் வருஷத்துல வானம் அடைப்பட்டுச்சு. அந்த வானம் அடைப்பட்டதுனால நிறைய தேவ ஜனங்களுக்கே அங்கு பாடுகள் தான். அதனாலதான் நீங்க எலியாவின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஒபதியா என்று நினைக்கிற தப்பா இருந்தா மன்னிக்கணும். அந்த மனுஷன் என்ன பண்றான்? தீர்க்கதரிசிகள்ல 100 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களில குகைக்கு 50 பேரை வச்சு, சொத்து 2 குகையில 50 பேரை வச்சு அப்பம் கொடுத்து தண்ணி கொடுத்து பராமரிக்கிறான். ஏன்னா அன்னைக்கு தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், அப்புறம் போதகர்கள், வேத விற்பனர்கள், சொத்துறோம் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே அன்னைக்கு இந்த வானம் அடைப்பட்டதுனால அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வானம் அடைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எலியா சொல்லிட்டாரு, 3 வருஷம் மழை பெய்யாது. சரி, அதை சொல்லிட்டு சொன்ன உடனே ஆண்டவரும் மழை பெய்ய விட்டார். மழை மட்டும்தான் நினைச்சா அப்படின்னாக்கா அதுதான் கிடையாது. ஏன் இங்க வானம் அடைக்கப்பட்டுச்சு? வானம் அடைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 55வது வசனம். 1 ராஜாக்கள் 8:55. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது, உமக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்ததினால். யாரு? அந்த எலியாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள். எலியாவின் நாட்கள் இருந்த அந்த ராஜா, எலியாவின் நாட்கள் இருந்த அந்த இயேசபேல், எலியாவின் நாட்கள் இருந்த கொடூரமானவர்கள், இவர்கள் செய்த பாவம் அந்த வானத்தை அடைச்சிருச்சு. தீர்க்க தரிசனம் சொன்னது எலியா, வானத்தை அடைச்சது கர்த்தர். இதுக்கு காரணம் அந்த ஜனங்கள். இப்ப புரியுதா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வானம் என்கிற ஆகாய விரிவு அடைக்கப்பட்டுதான் இருக்குது. இதுதான் சத்தியம், இதுதான் நித்தியம், இதுதான் உண்மை. என்ன ஜெபம் பண்ணாலும், சில நேரம் உபவாசம் பண்ணாலும், இல்லாட்டி மந்திரவாதிகளை, மாயக்காரர்களை கூட்டு வர மாதிரி வல்லமையான ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை கூட்டு வந்தாலும் அங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை பொழிகிற வானத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இது ஏன் ஆண்டவர் போயும் வானத்தை அடைச்சார் அப்படின்னாக்கா, அதுக்கு இதான் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அப்போ
எலியா சொன்னது 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல 3 காரியம் நடக்குது. அந்த 3ல முதலாவது வானம் அடைப்பட்டுச்சு. வானம் அடைப்பட்டதுக்கு காரணம் ஜனங்களுடைய பாவம். சரி, அப்படி என்னதையா பாவம் செஞ்சிட்டாங்க? யாரு செய்யாத பாவம் செஞ்சிட்டாங்களா? இல்ல, அங்க என்ன பாவம் நடந்ததுன்னா, முதலாவது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே இல்லாம போயிடுச்சு. பாகால்களுடைய கோவில் பெருகினதை விட பாகால்களுக்கு பூஜைகளை பூஜிக்கிறதான பூசாரிகள், அவங்களுக்கும் பேர் தீர்க்கதரிசிகள் தான், அவங்க ஏராளமா பெருகிட்டாங்க. இது தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவம். இரண்டாவது, பாகால் என்ற பெயரில ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் நிறைய நூதனமான அருவருப்பான சிலைகளை உண்டாக்கிட்டாங்க. இது இரண்டாவது பாவம். மூன்றாவதாக, நீதிமான் மீது அப்பட்டமான பழியை போட்டு அவனை கொலை செய்துவிட்டு அதன் பின்பு நீதிமானுடைய நிலத்தை ஐஸ்வர்யவான்கள், ராஜாக்கள், அரசிகள், மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தர் நல்லவே. இப்படிப்பட்ட பாவங்கள் இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போல ஏராளமா இருக்கு. இந்த பாவங்கள் எல்லாம் பெருகும் போது தான் கர்த்தர் பார்க்கிறாரு, இது ஏதாவது ஒரு செய்யணும். ஆனா தேவன் தானாக இறங்கி எதையும் உடனே செய்திட மாட்டார். அவருக்கு ஒரு மனுஷன் தேவை, இல்லாட்டி ஒரு பொருள் தேவை. ஒன்று மனுஷன் அல்லது ஒரு பொருளை வைத்துதான் கர்த்தர் ஏதையாகலும் ஒன்றை செய்வார். கானாவூருக்கு போனா கற்சாடி என்கிற பொருள் அங்கு தேவை. எரிகோவுக்கு போனா சகையோட வீடு அவருக்கு தேவை. இல்லையா, கர்த்தர் நல்லவே, ஸ்தோத்திரம், நாத்தான்வேல் போன்ற மனிதர்கள் அவருக்கு தேவை. அப்ப ஏதோ ஒன்றை வச்சுதான் கர்த்தர் கிரீச்சுவார். அப்ப ஆண்டவர் பார்த்தார், இந்த தேசத்துல இப்படி துணிகரங்களும் பாவங்களும் விக்கிரகங்களை விட பாகால்களை விட அதோட பூஜாசாரிகளும் ஏராளமா பெருகிட்டாங்களே. அப்ப என்ன பண்றது? அப்பதான் அதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும். அந்த நபர் தான் எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனுடைய வாயில எல்லாரும் சொல்றாங்க, வார்த்தையை ஆண்டவர் வச்சாருன்னு. நான் அடிச்சு சொல்றேன், எலியாவின் வாயில ஆண்டவர் வார்த்தைய வைக்கல, அக்கினிய வச்சார். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நெருப்பை பத்த வச்சுட்டாக்கா அந்த நெருப்புக்கு இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா? அது அப்படியே பத்தி 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 பிடிச்சு பக்கத்துல இருக்க குப்பை, செத்தை, குச்சி, மட்டை, விறகு, குச்சுள்ளி, சுத்துல புல்லு, இதெல்லாம் பிடிச்சு அப்படி முடிஞ்ச வரைக்கும் எரிஞ்சு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த எலியாவு வாயில ஆண்டு வார்த்தை வைக்கிறதுக்கு பதில் வார்த்தைய அக்கினியா வச்சார். அந்த அக்கினிமயமான வார்த்தை எலியாவின் வாயிலிருந்து வந்தது பாருங்க. அந்த செய்தி ஆகாப் ராஜாவுக்கு போனது, யேசபேலுக்கு போனது, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு போனது, சிலை வழிபாட்டாளர்களுக்கு போனது, அங்க சூனியக்காரர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கு போனது, நீதிமான்களை கொலை செய்கிறவர்களுக்கு போனது, அங்க இருக்கிற சோதர தேவ மனிதர்களுக்கு போனது. எல்லாருக்கும் அந்த வார்த்தை போயிடுச்சு. கர்த்தர் நல்லவன். இப்போ அந்த எலியா சொன்ன வார்த்தை, சோத்திரம் 3 வருஷம் மழை பெய்ய. அவர் சொன்ன பின்பு இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த 2 நாளாகமும் கர்த்தர் நல்லவே, சோத்திரம், கர்த்தர் நல்லவே, அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அப்படியே வானம் அடைப்பட்டு. வானம் அடைப்பட்டால் என்ன நடக்கும்?
வானம் அடைப்பட்டும் போது என்ன சம்பவிக்கும்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:35. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும். கர்த்தர் நல்லவன். அங்கு தடப்படுறது மழை தான். இந்த மழை தடப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விளைச்சல் நின்றும், அறுவடை நின்றும், விவசாயம் நின்றும், சுத்திரம் தண்ணீர் கிடைக்காமல் போகும், பயங்கரமான வறட்சி உண்டாயிரும், பஞ்சம் உண்டாயிரும். இது எல்லாமே இந்த மழையினால் கிடைக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப எலியா சொன்ன எலியாவின் கருத்தான ஜெபம், மழை வரக்கூடாது என்பதற்காக ஒரு மனுஷன் ஜெபிக்கிறாரு. அதை கருத்தா ஜெபிக்கிறார். அந்த கருத்தா ஜெபிக்கும் போது அவருடைய வாயில கர்த்தர் ஒரு அக்கினியை வைக்கிறாரு, அக்கினி வார்த்தையை வைக்கிறாரு. அது 6 மாசம் மழை பெய்யாது. அந்த நாட்கள்ல தான் நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18, 19, 20 வாசிக்கிறபடி இருக்கிற ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. சாரிபாத் விதவையின் சம்பவத்தை பார்க்கலாம். கேரித் ஆற்றங்கரையின் சம்பவத்தை பார்க்கலாம். எலியாவுக்கு காகங்கள் அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கலாம். எலியாவுக்கு சுதந்திரம் தூதன் போஜனத்தை கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கலாம். இது எல்லாம் அந்த நாட்கள்ல நடந்ததுதான். ஆனால் இன்னொரு பக்கத்துல வானம் அடைப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அலைந்தார்கள், திரிந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள். ராஜாவே ஒரு கட்டம் வரும்போது அரண்மனையில் இருக்க முடியாம குதிரையை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன், எங்க இருக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி ஏதாவது இருந்த அடையாளம் சொல்லி விடு, நான் வர்றேன்னு சொல்லி 2 பேரும் அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை. இன்னைக்கு இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு இருக்கிற பலவிதமான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை குறிக்கிறது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்காருங்க. அவர் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், அவர் தேவனுடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே பஞ்சத்துல இருக்கீங்க, ஒரே தண்ணி இல்லாம இருக்கீங்க, காஞ்சி போயிருக்கீங்க, ஆவிக்குரிய ஜீவியம் காஞ்சி போயிருக்கு, வேத அறிவு காஞ்சி போயிருக்கு, தேவ ஜனங்களோட ஐக்கியம் காஞ்சி போயிருக்கு, எல்லாம் வறண்டு போயிருக்கு. எலியா இருக்கிற அதே தேசத்துலதான் இங்கு வானம் அடைக்கப்பட்டது. எலியா இருக்கிற அதே தேசத்துலதான் ஓசத்துல இந்த சம்பவம் நடக்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிற ஊர்ல, நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிற தெருவுல, நல்ல ஊழியக்காரரை பக்கத்து வீட்டிலே வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் ஆண்டவருக்குள் வரல, முன்னேறல, நடைய ஆவிக்குரியத்துல வளரல, கர்த்தரோடு உறவாடல. அப்போ அந்த எலியாவை இவர்களுக்கு சரியாய் பயன்படுத்தி கொள்ள தெரியல. அவரை பார்த்தாக்கா, சரி அவர் பக்கத்து வீட்டுல அங்க டெனண்டா இருக்காரு, நான் இங்க ஓன் ஹவுஸ்ல இருக்கிறேன், நான் ஓன் ஹவுஸ்ல இருக்க ரெண்டட்ல இருக்காருன்னு சொல்லி ஏதோ ஒரு 10ஓட 1 11 ஒரு மனுஷனா நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க தெருவுல எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க, உங்க கிராமத்துல எத்தனை ஊழியக்கார சகோதரிகள் இருக்காங்க, உங்க சொத்துற பகுதியில எத்தனை தேவ மனிதர்கள் இருக்காங்க, அவங்கள நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள சும்மா இருக்க விடாதீங்க, அவங்கள அற்பமா நினைக்காதீங்க. சொத்துற அவங்கதான் தெரிஞ்சவரையும் பார்க்காதீங்க, அவர் அந்த சர்ச்சுன்னு பார்க்காதீங்க, அவர் இந்த ஊழியத்தை செய்யறாருன்னு பார்க்காதீங்க, இவர் இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர், அவர் நம்மள வீட்டுக்குள்ள கூப்பிடாதுன்னு சொல்லாதீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க பக்கத்துல தேவன் ஒரு தேவ மனுஷனையோ ஒரு தேவ மனுஷியையோ வச்சிருந்தா அவர்களை நீங்க நன்றாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் அவர்கள் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கணும், தேவனுக்காக வாழ்கிறவர்களா இருக்கட்டும், சத்தியத்தை கரெக்டா போதிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க போனா சுருக்கமா பேசணும், அதிகமா ஊழியம் செய்யணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்கார வாழ்க்கையிலேயே சுருக்கமா ஊழியம் செய்யறாங்க, அதிகமா பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அப்படிப்பட்ட ஊழிய ஸ்தலத்துக்கு போகாதீர்கள். நீங்க போனாலும் அவர்கள் உங்களை தேடி வந்தாலும் உங்கள்ட்ட பேசுறது சுருக்கமா இருக்கணும், அவர்கள் செய்கிற ஊழியம் பெரிதா இருக்கணும். இதுதான் நல்ல தேவனால் நடத்தப்படுகிற எலியாக்களுடைய அடையாளங்கள். அப்படிப்பட்டவர்களோடு இருங்க. இங்க ஆகாப் ராஜாவின் நாட்கள் எலியா இருந்தும் அந்த எலியாவை பயன்படுத்திக்கல. சோத்திரம்,
அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கல. அங்கே நிலத்தை வாங்குறது எப்படி, தோட்டத்தை வாங்குறது எப்படி, அந்த சொத்துற பூமியை வாங்குறது எப்படி, அவனை கொலை பண்றது எப்படி, பொய் சாட்சி ஏற்படுத்துறது எப்படி, இதைத்தான் அவங்க சுத்தி 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 யோசித்தாங்களே ஒழிய, தன்னுடைய தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் பள்ளி அறையில் இருக்கிறதை சொல்லுவாரு, அதை பயன்படுத்துறது எப்படி தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வீட்டின் வானம் அடைக்கப்பட்டிருப்பதற்கு, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான வானம் மூடப்பட்டிருப்பதற்கு காரணம் தனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீவெட்டி, தனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு, ஏதோ ஒரு தேவ மனுஷன், ஏதோ ஒரு தேவ மனுஷி உங்க பகுதியில இருக்காங்க. நான் ஒரு தேவ மனுஷன், எல்லாரும் ஏன்ட்ட வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே நான் என்னை ரொம்ப முக்கியப்படுத்த விரும்பாதவன். உங்க பகுதியில உங்களுக்குன்னு ஒரு சபை, உங்களுக்குன்னு ஒரு போதகர், உங்களுக்குன்னு ஊழியக்கார சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிருபை இருக்குன்னு பாருங்க, அவங்கள்ட்ட என்ன அபிஷேகம் இருக்கு, என்ன தாளந்து இருக்குன்னு பாருங்க. அதை தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் தவறாம நல்லா பயன்படுத்திக் கொள்ளும். இப்போ எலியா 3 வருஷம் சொல்றாரு. 3 வருஷத்துல முதலாவது வானம் அடைப்பட்டது. அந்த வானம் அடைப்பட்டதுனாலதான் பல காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அதோடு நின்று விடவில்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தது இப்ப 2வது வருஷத்துக்கு வருவோம். இந்த எலியா தேவ மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த 2வது வருஷத்துல என்ன உண்டானது? அந்த லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 4:25 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. இப்போ இந்த 3 வருஷத்துல அங்க நடக்க 2வது காரியம் என்ன? தேசமெங்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பஞ்சம் என்றாலே அது சொல்ல முடியாதது. கர்த்தர் நல்லவர். ஆனால் இங்கு வேதம் சொல்லுது மிகுந்த பஞ்சம் என்று சொல்லுது. அந்த மிகுந்த பஞ்சம் என்றால் என்ன? இந்த மிகுந்த பஞ்சம் எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பஞ்சம் என்பது அதுக்கு பைபிள்ல இன்னொரு பேருக்கு சாவி அப்படின்றது. பஞ்சத்துக்கு இன்னொரு பேர் சாவி. சாவி அப்படின்னாக்கா தீந்து போகுதல் அல்லது கருகி போகுதல் என்றார். இப்ப எலியாவின் நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு அந்த தேசம் எங்கும், எல்லா பட்டணத்திலும், சமாரியாவிலும், பல இடத்திலும் அந்த பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அப்போ கர்த்தர் நல்லவர். இந்த பஞ்சம் என்பது என்ன? பஞ்சம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 52:6. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இந்த கர்த்தர் நல்லவர். பஞ்சம் அதிகமான உடனே அங்க என்ன நடக்கிறது? ஆகாரத்துக்கு வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போவது, உணவுக்கு ஆதரவு இல்லாமல் போவது. அப்போ ஜனங்கள் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் அங்கு என்ன செய்வார்கள்? தத்தளிக்கிறவர்களாய், தடுமாறுகிறவர்களாய், ஐயோ சோத்திரம், அதை எடுப்போமா இதை எடுப்போமா என்று சொல்லி ஓடுகிறவர்களாய் மாறுவார்கள். இப்போ இந்த பஞ்சம் வரும்போது
நீங்க இந்த எரேமியா 52:6 சொல்லுகிறது, அந்த பஞ்சம் அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாம போயிடுச்சு. ஆகாரம் இல்லாம போயிடுச்சு, சாப்பாடே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜனங்க அங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அதே எரேமியா அதே 52:7 நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. கர்த்தர் நிலவே, அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார். இந்த பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் ஜனங்க பொறுமையா இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி சாப்பாட்டுக்காக அவங்க வீட்டு சுவரை இவங்க இடிப்பாங்க, இவங்க வீட்டு சுவரை அவங்க இடிப்பாங்க. உன் வீட்டுல பானையில அரிசி இருக்குதா, இந்த வீட்டுல பானையில பருப்பு இருக்குதா, அந்த இடத்துல கொஞ்சம் காய் இருக்குதா, இங்க கொஞ்சம் மசால் இருக்குதான்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தர் வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி ஆகாரத்துக்காக கொள்ளையாட ஆரம்பித்து விடுவாங்க. மதில்கள் இடிக்கப்படும். ஒருத்தர் வீட்டை விட்டு ஒருத்தர் எங்க ஓட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல போய் இருக்கிறத அபகரிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டா போதும், ஒரு வேளைக்கு ஆகாரம் கிடைச்சா போதும். இப்ப அங்க அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த எரேமியா 52 படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய கல்தேயர்களையும் மற்றவர்கள் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பஞ்சம் அதிகமான உடனே, ஆகாரம் இல்லாம போன உடனே, மதில் சுவர்கள் இடிக்கப்பட்ட உடனே, உள்ளே அடைக்கப்பட்டிருந்த திருடர்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளும் சத்துரும் அந்த இடத்தை விட்டு அந்த சுவற்றை உடைத்துக் கொண்டு வெளியே புறப்பட்டு ஓட ஆரம்பித்து விட்டார். இந்த எரேமியா 52:7 நல்லா படிச்சு பாருங்க. திரும்ப வாசிக்கிறோம், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்திலே ஓடி ராஜாவின் தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசல் நகரத்தின் புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டாங்க. யாரு? கர்த்தர் கல்தையர் சுத்தி நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு யுத்த மனுஷர்கள், போர் வீரர்கள், இனி என்னால் சண்டை போட முடியாது, இனி என்னால பட்டயத்தை வீச முடியாது, இனி என்னால ஈட்டிய தூக்கி எறிய முடியாது, அதுக்கு எனக்கு பலன் இல்லை, அதனால ஒண்ணு செய்வேன், நான் ஓடி போவேன். அவங்க ஓடும் போது எப்படி ஓடுறாங்க பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, ஒன்று ராத்திரி நேரத்திலும் ஓடினாங்க, 2வது தோட்டத்து வழியா ஓடுறாங்க, 3வது மதில்கள் வழியாய் ஓடுறாங்க, 4வது நடுவாசல் வழியா போறாங்க, 5வது நகரத்தின் வழியா போறாங்க, 6வது வயல்வெளி வழியா போறாங்க. உபாகமம் 28 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. உனக்கு விரோதமாய் ஒருவன், உன் சத்துரு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். அந்த வசனம் இப்ப எங்க நடக்குதுன்னா, பஞ்சம் உண்டான தேசத்துல, வறுமை உண்டான பட்டணத்துல, இல்லாம ஏற்பட்ட ஸ்தலத்துல இந்த 7 வழியாய் ஓடுகிற அனுபவம். பஞ்சம் எங்க கொண்டு போகுது பாருங்க. சோத்திரம், தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும், கொஞ்சம் ஆகாரம் கிடைச்சா போதும், கொஞ்சம் தானியம் கிடைச்சா போதும். வேதாகமத்துல இருக்கிற பிதாக்களில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிதா என்று சொன்னா 3ஆம் பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் 3ஆம் பிதா, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா அந்த யாக்கோபு என்கிற பிதாவின் காலத்திலேயே ஒரு பஞ்சம் வந்த போது அவங்க கானானை விட்டுட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. பையங்களை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா கானான்ல தண்ணி இல்லை, கானான்ல தானியம் இல்லை, கானான்ல ஆகாரம் இல்லை. இது கானான், இது பால் ஊறுற இடம், தேன் நல்ல வலியிற இடம், பாலும் தேனும் கலந்து குடிக்க வேண்டிய தேசம்.
ஆனா இந்த கானான்லயே பஞ்சம் வந்துருச்சு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நேர எகிப்துக்கு போங்க, அங்க போய் அரிசி பருப்பு தானியம் விளைச்சல் எது கிடைச்சோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தேசம் விட்டு தேசம் அனுப்பப்பட்டாங்க. இப்போ யாக்கோபுடைய குமாரர்கள் ஓடுகிறார்கள், வயல் வழியாய் ஓடுகிறார்கள், பாதைகள் வழியாய் போகிறார்கள், கழுதைகள் எங்கெல்லாம் நடக்க முடியுமோ போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பஞ்சம். இந்த இடத்துல ஒரு பகிரங்கமான வெளியரங்கமான ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னா, இந்த கடைசி நாட்கள்ல அன்னைக்கு சொன்ன எலியாவின் அந்த பஞ்சத்தின் நாட்கள் இந்த கடைசி காலத்துல பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல போன மாதத்துல ஈரான் தேசமும் இஸ்ரவேல் தேசத்துக்கு இடையில திடீர்னு சண்டை போட்டுச்சு. ஏற்கனவே இஸ்ரவேல் பாலஸ்தீனாவையும் பக்கத்துல இருக்கிற கானா இன்னும் பல நாடுகளோடு மித்தம் பண்ணிட்டு இருக்குது. சம்பந்தமே இல்லாம ஈரான் சோத்திரம் பயங்கரமான வார்த்தையை கொட்டிட்டு சண்டைக்கு வந்துருச்சு. இப்போ ஈரானுடைய விமானங்கள், ராக்கெட்டுகள், சோத்திர ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இஸ்ரேல் முடிஞ்ச வரைக்கும் இதாச்சு, கடைசி ரொம்ப மும்முரமா ஆகி கடைசியில இஸ்ரேலால சமாளிக்க முடியாது அப்படி லெவல் வந்துருமோன்னு நினைக்க வேண்டி வந்தது. அந்த நேரத்துல அமெரிக்க தேசம் இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரானுக்கு எதிரா யுத்தத்தை நடப்பிச்சு. அப்போ இத பார்த்த ஈரான் உடனே யுத்தத்தை நிப்பாட்டினது, ஏவுகணைகளை நிப்பாட்டினது, ராக்கெட்டுகளை நிப்பாட்டினது, சண்டையை நிப்பாட்டினது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான மூல காரணம், இந்த இஸ்ரவேலை எதிர்க்கக்கூடிய கூட துணைக்கு வருகிற அமெரிக்க தேசத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஈரான் இடத்தில் பொருளாதாரம் இல்லை. அந்த அளவுக்கு உடனடி பொருளாதாரம் அங்கு இல்லை. நிறைய ஆயுதங்கள் இல்லைன்றது வேற, பொருளாதாரம் வெகுவாய் பாதிக்கப்பட்டுச்சு. ஈரானுடைய ஜனங்கள் தெருவுக்கு வர ஆரம்பிச்சாங்க, அவங்க ஓடி ஓடி அலைய ஆரம்பிச்சாங்க, ஆகாரத்துக்கு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தாரு, உடனே யுத்தத்தின் பண்ணிச்சு. இப்போ பஞ்சம் என்பது எவ்வளவு கொடியது பாருங்க. எலியாவின் வார்த்தை 3 வருஷத்துக்கு மழை பெய்யாது. அந்த 3 வருஷத்துல முதலாவதாக வானம் அடைக்கப்பட்டிருக்கு. 2வது பஞ்சம் உண்டா இருக்கு. இந்த பஞ்சம் வந்துருச்சுன்னா ஜனங்க 4 திசையிலும் செதற ஆரம்பிப்பாங்க, ஆகாரத்துக்கு அலைய ஆரம்பிப்பாங்க, ஒருவர் வீட்டுக்குள்ள ஒருவர் நுழைஞ்சி கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க, திருட ஆரம்பிப்பாங்க. இந்த பஞ்சம் இன்னைக்கு இந்த உலகத்துல வர்றதும் இல்லாம இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில பஞ்சம் நிறைய அதிகரிச்சிட்டு இருக்கு. நல்ல விசுவாசிகள், நல்ல ஜனங்கள், நல்ல தெய்வ பிள்ளைகள் கூட இன்றைக்கு பொருளாதாரத்திலே நிறைய பாதிக்கப்படுகிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி செலவழிக்க முடியல, எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் இல்லை, முன்பு போல நிறைய காரியங்களை வேகமா தீவிரிக்க முடியல. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாகலும் ஆண்டவர் மாத்தணும்னு சொல்லி நிறைய பேர் பஞ்சம் நீங்குவதற்காக தேவனை நோக்கி கதற ஆரம்பித்திருக்கிறார். அப்போ கர்த்தர் நல்லவே, இந்த பஞ்சம் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த பல காரணத்துல ஒன்று என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவே தேவனை மறக்கிறது, ஆண்டவரை மறக்கிறது. 2வது ஆண்டவர் கொடுத்த அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் போவது. நாம் அவருக்கு கொடுத்த பொருத்தனைகளை, அவருக்கு பண்ணின வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போவது. இந்த பஞ்சத்தை குறித்து நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவரு இலங்கை தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனைகளானது, 2 பேர் பிரிந்தார்கள். அப்புறம் இந்த சகோதரர் கர்த்தருக்குள் இருந்தார். இவர் கர்த்தருக்குள் நிலையா இருந்து நல்லாத்தான் வந்தார் இருப்பினார். இப்போ அவருக்கு என்னன்னாக்கா, சோதரம் இப்போ நான் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல எனக்கு கொஞ்சம் தான் சம்பளம் வருது, அதுக்கு இவ்வளவு நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால பாஸ்டர், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க.
நான் சொன்னேன், என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, எதுக்காக ஜெபிக்கிறேன்? அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு, எனக்கு நல்ல டிரைவிங் தெரியும். நான் ஒரு லோட் லாரினா அவங்க தேசத்துல பெரிய பெரிய கண்டெய்னர் வேன், நான் ஒரு வேன் எடுத்துட்டேனாக்கா எனக்கு நிறைய அந்த பெரிய ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ்ல இருந்து கூப்பிடுவாங்க. இங்க இருக்கிற பொருள் எடுத்து அங்க கொண்டு போய் இறக்கணும், அங்க இருக்கிற எடுத்து அவன் சொல்றது இன்னொருத்துல இருக்கணும், இது நல்ல இன்கம் கிடைக்கும்னாரு. சரின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டு அவர் விரும்புறபடியே ஒரு தொழில் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு நல்ல ஒரு வாகனம் வாங்கணும்னு ஜோம் பண்ணோம். நீங்க நம்பவே மாட்டீங்க, ஜோம் பண்ணி கர்த்தருடைய வசனத்தை சொன்னேன். சொல்லி 1-2 மாதத்துக்குள்ள நல்ல ஒரு பெரிய கண்டெய்னர் வேன் வாங்கிட்டார். வேன் வாங்கிட்டு லோக்கல்ல இவர் எல்லாத்துக்கும் ஆடு கொடுத்தார், விளம்பரம் கொடுத்தார். இந்த மாதிரி இப்படி இருக்குது, இந்த வண்டி இருக்குது, வேண்டவங்க நீங்க பயன்படுத்திக்கலாம், நாங்க உங்களுக்கு வேலை செய்து கொடுக்கறோட நிறைய அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, புது புது வழியெல்லாம் திறந்தது, நல்லா போயிட்டு இருந்தார். ஆனா அங்க நடந்த ஒரு சம்பவம் நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த வேன் வாங்குற வரைக்கும், அப்போ இந்த காரியம் நடக்கிற வரைக்கும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போன்லயும் லைன்லயும் இருந்துகிட்டே இருந்தார். இப்ப நல்ல எல்லாம் வாய்ச்ச பின்பு ஊழியக்காரனோடு இருக்கிற தொடர்பு போச்சு, ஊழியத்தோடு இருக்கிற ஐக்கியம் போச்சு, ஜெபத்துக்கு வர்றது அப்படியே நிக்க ஆரம்பிச்சு. எல்லாவற்றை விட தேவன் அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி உடனுக்குடன் காரியத்தை செய்து எல்லாத்தையும் நிறைவேற்றினார். ஆனா அந்த வர்ற வருமானத்துல இப்படி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இவர் ஜோம் பண்ணாரு, அதுதானே நடந்தது. ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியா மாறி இருக்கிறேன்னு சொல்லி அந்த நினைவுகள் எல்லாம் நன்றிய மறந்துட்டு எந்த காரியத்திலும் ஈடுபடுவது கிடையாது. நான் பார்த்தேன், அப்படியே சைலண்ட் ஆயிட்டு. ஏன்னா நம்ம போய் கெஞ்சுவது, கதவை தட்டுவது அல்லது சுத்திரம் கையேந்தி நிற்பது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, அப்படியே விட்டுட்டு நிலைமை மாறினது. சரியா 1-2 மாதம் கூட ஆகல, எதிர்பாரா விதத்துல அவர் வாங்கின வாகனம் ஆனது ஒரு பெரிய விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளாகி அவர் கையில மிகப்பெரிய எலும்பு முறிவு உண்டானது. அதோட அந்த வண்டி அங்க போய் ஓரமா நின்றுச்சு. இவருக்கு மருத்துவமனைக்கு போகணும், அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கட்டு போடணும், மருந்து சாப்பிடணும், கூட ஆள் கிடையாது, வேற வழி இல்லை. இவருடைய சரீரத்தை பராமரிக்கிறதே இதாயிடுச்சு. இதுக்கு இடையில அந்த வாங்குற வண்டிக்குரிய பணம் கட்டணும், சோதரி எல்லாம் செய்யணும், அதையும் சரி பண்ண வேண்டி வந்தது. கடைசியா மனுஷன் ஒவ்வொன்னா இழந்து 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 கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல வேலையே இல்லாம வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கி போய் கை கால சுருக்கிக்கிட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார். நேற்றைக்கு திடீர்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு அவர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு பாஸ்டர், ஜோமணிக்க. அவர் பேசும்போது அவரோட குரல்ல முன்பு இருந்து கம்பீரம் இல்லை, அவர் பேசும்போது முன்பு இருந்த அந்த ஆனந்த சத்தம் இல்லை, எல்லாம் அப்படியே சூத்திரம் தழுதழுத்து போயிருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போன மனுஷனை ஜோம் பண்ணி அந்த மனுஷனுக்கு கீழே பலர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்த்தி சொந்த வாகனத்தை கொடுத்து இவர் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி எல்லாம் செய்யும் போது அதுல ஒரு உண்மையற்றவர்களாய் போக இப்ப அந்த மனுஷனோட வாழ்க்கையில பயங்கர பஞ்சம். இதத்தான் நான் சொல்றேன், எனக்கன்பான தேவ பிள்ளைகள, இப்படிப்பட்ட பஞ்சம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது. கர்த்தர் நல்லவே, நாம் உண்மையாயிருக்க வேண்டிய இடத்துல உண்மையாயிருக்கணும். வேலையால் கூலிக்கு பாத்திரவான். ஜோமண்ணியாச்சா, தீர்க்க தரிசனம் கேட்டாச்சா, அது நடந்துச்சா, அதனுடைய விளைவை நாம் அதற்கு பலன் கொடுத்துதான் ஆகணும். இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு தெரியும். நீங்களா கொடுக்கும் போது 1%, 2%, இல்லாட்டி 10க்கு 1, 100க்கு 10 ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஆனா ஆண்டவரா எடுக்கும் போது 10க்கு 100ன்னு எடுத்துருவார். 100க்கு 10 நம்ம கொடுக்கிறோம், ஆனா அவரு எடுத்தார்னா 10க்கு 100ன்னு எடுப்பார். அப்பதான் இந்த பஞ்சம் வருது. அப்ப எலியாவின் நாட்களில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்சத்தினாலே பலவிதமான பாதிப்புகள், ஊழியக்காரர்கள் கூட பாதிக்கப்பட்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில இந்த பஞ்சம் இருக்குதா என்று பாருங்கள். அந்த பஞ்சம் வருவதற்கு என்ன காரணம் என்பதை யோசிங்க. ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. அங்க ஓட வேண்டியது, இங்க ஓட வேண்டியது, கர்த்தர் நல்லவே, அதையும் இதையும் செய்ய வேண்டியது, எதையுமே சொல்றோம் நீங்க செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்கள், ஒப்பு கொடுப்பீர்கள், அல்லது சொல்றோம் உங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தயை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். எலியா சொன்ன அந்த 3 வருஷத்துல முதலாவது வானம் அடைக்கப்பட்டது, இரண்டாவது மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று அந்த லூக்கா 4:25 பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த லூக்கா 4:25 சொல்லுது, தேசத்துல அநேகம் விதவைகள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நிறைய சொல்றோம் விதவைகள் ஏராளமாய் பெருகிவிட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? விதவைகள் ஏராளமாய் பெருகினார்கள் என்று சொன்னா அங்கு என்ன நடந்திருக்கிறது? புருஷர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புருஷர்கள் எல்லாரும் அந்த ஸ்தலத்துல அல்லது அவர்களோடு இல்லாமல் மாயமாய் மறைந்திருக்கிறார்கள். முறைப்படி விவாகம் பண்ணினவர்கள், முறைப்படி திருமணம் பண்ணினவர்கள், சரியான வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீகள் கூட இங்க கணவனை இழந்து, புருஷனை இழந்து, ஏற்ற துணையை இழந்து, இன்றைக்கு அந்த சகோதரிக்கு பெயர் விதவை. விதவை விதவை என்பது வேறு, விதவைகள் என்பது வேறு. விதவை என்றால் என்ன? விதவைகள் என்றால் என்ன? விதவை என்பது ஒரு ஸ்திரீயானவள் நல்ல ஒரு புருஷனோடு வாழ்ந்து அந்த புருஷனுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு ஒரு சம்பவம் நடந்து அவன் மரித்து விட்டால் அவள் விதவை. அதுக்கு பேர் தான் விதவை. ஆனா விதவைகள் என்பது அது கிடையாது, அது ஒரு சாபம். ஒரு பெண் விதவையாகலாம், 2 ஸ்திரீ பெண் விதவையாகலாம். ஆனா 20 பேர் ஆகுறாங்க, 34 பேர் ஆகுறாங்க, அப்புறம் ஒரு குடும்பத்துல 3 பேர் ஆகுறாங்க, அந்த வம்சத்துல பலர் இருக்காங்க. சோத்திரம் நிறைய பெண்கள் அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து வரிசை விதவாகிறாங்கன்னா இதுக்கு பேர் சாபம். இது ஸ்திரீகளின் மேல் வந்த சாபம், மரித்த மனிதர்கள் மீது வந்த சாபம் அல்ல. இது ஸ்திரீகளின் மீது வந்த சாபம். அப்ப எலியாவின் வார்த்தை அந்த 3 வருஷத்துல அநேக விதவைகள் இருந்தாங்க. அந்த ஸ்திரீகளுக்குள் பயங்கரமான சாபங்கள் பெருகி இருக்கு. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விதவைகளா இருந்தார்கள் அல்லவா? ஒரு காலத்துல தாவீது ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா அவ்வளவு பெரிய அரண்மனைக்கும் அல்லது அரண்மனை போல இருக்கிற அவனுடைய பெரிய வீட்டுக்கு வாட்ச்மேனா யார தெரியுமா வச்சோம்? விதவைகளை தான் செக்யூரிட்டியாகவும் விதவைகளை தான் வாட்ச்மேனாகவும் வச்சான். 2 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்கு அந்த ஸ்திரீகள் தான் காவலாளிகளா இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே இவர்கள் தாவீதோடு வாழ்ந்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் அந்த மனுஷன் அவர்களிடத்தில் பிரவேசிக்கவே இல்லை. வாசிக்கிற வசனத்தை, தாவீது எருசலேமில் தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டில வைத்து பராமரித்தார். கவனிங்க, வீட்டை காக்க ராஜா வைத்த மறுமனையாட்டிகள் அவர்களை பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகளை போல இருந்தார்.
இப்ப விதவை என்பதற்கும் விதவைகள் என்பதற்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இந்த விதவைகள் நிலைமையை பாருங்க. ஒரு காலத்துல மனையாட்டிகளாயிருந்தார்கள், ஒரு காலத்துல மறுமனையாட்டியானார்கள், மனையாட்டிகளாயிருந்து மறுமனையாட்டிகளாகி இப்போ விதவையா மாறிடுச்சு. என்னைக்கு விதவையின் நிலைமை வந்ததோ அவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லா வீட்டோடும் இவர்களுக்கு வீடு கிடையாது, எல்லாரும் வாழ்ற இடத்துல இவர்களுக்கு அனுமதி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை ஒதுக்கியாச்சு. நீங்க எல்லாம் விதவைகள், இந்த தனி வீட்டுக்கு போயிருங்க, அந்த வீட்டுக்கு போங்க, அங்க போய் உள்ளாரு ஒரு தனி வீட்டுல ஒதுக்கியாச்சு. அப்புறம் அவர்கள் ஒரு நாளும் அந்த புருஷனை அடைய முடியல, அந்த புருஷனோடு ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியல, அந்த புருஷனுடைய நன்மை தீமையை இவர்களால் பார்க்க முடியல. இது ரெண்டு. மூன்றாவது என்ன நடக்குது? கர்த்தர் நல்லவன், அந்த புருஷனும் அந்த சோத்திரம் மணவாளனும் இந்த விதவையை போல இருக்கிற அவர்களை மறந்து விடுகிறார். மனையாட்டிகளாயிருந்தவர்களை, மறுமனையாட்டிகளாயிருந்தவர்களை இப்போ விதவையை போல இருக்கிறவர்களை அவன் நினைக்கிறதே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளவு பெரிய பரிதாபம். அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுது, சாகர நாள் வரைக்கும். முதலாவது தனி வீட்டுக்கு அனுப்பியாச்சு, இரண்டாவது இவர்கள் அந்த புருஷனிடத்தில் போக முடியாது, மூன்றாவது அந்த புருஷனும் அப்படியே மறந்துட்டான் இவர்களை, நாலாவது சாகர நாள் வரைக்கும் அவர்கள் விதவைகளாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்யோன்யம் கிடையாது, தாம்பத்தியம் கிடையாது, அவர்கள் சரீர சுகம்பலன் கிடையாது, அவர் சாகர நாள் வரைக்கும். ஐந்தாவதாக வசனம் சொல்லுகிறது, சாகர நாள் மட்டும் அவர்கள் அடைக்கப்பட்டே இருந்தார்கள். அடைக்கப்பட்டு. விதவைகள் என்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு அடைப்பட்ட வாழ்க்கை. சுதந்திரமா வெளியே போக முடியாது, சுதந்திரமா தான் விரும்புற உடைய உடுத்த முடியாது, சுதந்திரமா ஒரு வீட்டுல போய் தங்க முடியாது, தான் விரும்புற எதையும் உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பெரிய கொடுமையான வாழ்க்கை. இந்த எலியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு அந்த 3 வருஷத்துல மூன்றாவதாக ஏராளமான விதவைகள் உண்டாயிட்டாங்க. அந்த விதவைகளுடைய நிலைமை இப்படிதான் ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த விதவைகள் வாழ்க்கையின் இன்னொரு பயங்கரமான நிலைமையை காண்பிக்கிற பாருங்க. கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 64ஆம் வசனம். சங்கீதம் 78, 64. அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. இங்கு ஒரு கூட்ட விதவைகள் இருக்காங்க. இந்த விதவைகள் யார் தெரியுமா? ஊழியக்காரருடைய மனைவிகள், ஆசாரியருடைய சோத்திரம் மனையாட்டிகள், ஆசாரியருடைய ஏற்ற துணையாயிருந்தவர்கள். இப்போ ஆசாரியன் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு சாகுறான் அந்த பஞ்ச காலத்துல, வானம் அடைக்கப்பட்ட காலத்துல. ஆனா அதை பார்த்துட்டு இந்த விதவைகளுக்கு அழுகை கூட வரல, அழுகணும் என்கிற விசோத்திர வேதனை கூட இல்லை. இதை விட விதவைகளுடைய இன்னொரு பரிதாபத்தை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 27:15. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. சொந்த புருஷன் ஒரு பக்கம் வெட்டப்படுறான், அதுக்கும் அழுகிறது கிடையாது. இன்னொரு பக்கம் செத்து புதைக்கப்படுறாங்க, அதை பார்த்து புலம்புறதும் கிடையாது. அப்போ விதவைகளுடைய இருதயம் கல்லை போல, விதவைகளுடைய இருதயம் கடினமாய் மாறிவிட்டது. இதுதாங்க விதவை. எலியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு இந்த பயங்கரங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா இதை எத்தனை பேர் போதிக்கிறாங்க, எத்தனை பேர் பிரசங்கிக்கிறாங்க? இதுதான் நடந்தது, இப்படிதான் இருந்தது என்று சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த 3 வருஷத்துல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒன்று, வானம் அடைக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, தேசம் எங்கும் பஞ்சங்கள் வந்து விட்டது. மூன்றாவது, ஏராளமான விதவைகள்
சோத்திரம் உண்டாகிவிட்டார்கள். சொந்த ஆசாரியன் செத்தாலும் அங்கு அழுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் அல்ல. சொந்த புருஷன் புதைக்கப்பட்டாலும் புலம்புவதற்கு கூட அவர்களுக்கு வாஞ்சி இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இருதயம் பயங்கரமாய் மாறி போனது. அந்த சூத்திரம் எலியாவின் தீர்க்க தரிசனத்தின் நாட்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருளை கொண்டு வந்தது, ஒரு பெரிய தனிமையை கொண்டு வந்தது, ஒரு பெரிய பசுத்திர வறுமையை கொண்டு வந்தது, ஒரு பெரிய அடைப்பை கொண்டு வந்தது. அந்த நாட்களில் இப்படிதான் ஜனங்கள் வேதனைக்கு மேல் அனுபவித்தார்கள். இது எல்லாம் கடந்துதான் அதுக்கப்புறம் மழையும் பெய்யல. இது ஒரு பக்கம் இருக்குது, வானம் அடைக்கப்பட்டிருக்குது, பஞ்சம் உண்டாயிருக்குது, விதவைகள் கூடிட்டாங்க. இதுவும் இல்லாம மழையும் பெய்யல. அப்ப அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இப்பதான் நான் காரியத்தின் கடைத்தொகைக்கு வருகிறேன். நன்றாய் கவனிங்கள் தயவு செய்து. உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் வானத்தை அடைச்சிருக்காரா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எலியாவின் காலத்தின் பஞ்சம் வந்திருக்குதா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அழுகாத விதவை, புலம்பாத விதவை, நம்ம செத்தா போதுன்னு நினைக்கிற மனைவி, நம்மளுக்கு யாராவது கொண்டு போட்டா போதுன்னு நினைக்கிற சொல்ல பொண்டாட்டி இருக்காங்களா? இல்லை. அப்படி பார்த்தாக்கா அந்த எலியாவின் நாட்கள் இருந்த ஜனங்களை விட நீங்களும் நானும் மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர், தேவனுடைய தயவை பெற்றவர். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ வானம் அடைச்சே இருக்கு பாசு, ரொம்ப பஞ்சமா இருக்கு பாசு, ஐயோ வாழ்க்கையே வாழவே முடியல பாசு, வாழ்றதே இல்லை பாசுன்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களை விட இன்றைக்கு கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், இன்றைக்கு கர்த்தர் நம்மை பராமரிக்கிறார், இன்னைக்கு நல்ல வசனங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிறார், நல்ல சத்தியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து வருகிறார். நல்ல ஆசாரியர்கள், நல்ல லேவியர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள், நல்ல அப்போஸ்தலர்கள், நல்ல தேவ மனிதர்கள், நல்ல சபைகள், நல்ல ஐக்கியம், நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை, நல்ல வேத பாடம், நல்ல தரிசனம், நல்ல சொப்பனம், நல்ல வாழ்க்கை, நல்ல முன்மாதிரி, நன்மையான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வானம் அடைக்கப்பட்டது, அது எலியாவை பாதிக்கல. பஞ்சம் தேசத்தில் வந்தது, அது எலியாவை பாதிக்கல. விதவைகள் ஏராளமா பெருகிட்டாங்க, ஆனாலும் எலியாவை பாதிக்கல. இந்த பஞ்ச காலத்துலதான் சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியா போய் அற்புதத்தை செய்றார். அப்போ வானத்தின் அடைப்பு எலியாவை பாதிக்கல, தேசத்தின் பஞ்சம் எலியாவை பாதிக்கல, விதவைகளின் ஜீவியோ எலியாவை பாதிக்கல. இது எல்லாத்துக்கும் எலியா தப்பினான். அதுக்கு ஒரே காரணம், எலியா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் எலியாவோடு இருந்தார். ஏன் கர்த்தர் எலியாவோடு இருந்தார்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு வசனம் அழகா சொல்லுது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேயா, நான் இப்போது கர்த்தரோடு நிக்கிறேயா, கர்த்தர் எனக்கு முன்னாடி நிக்கிறார் ஐயா, அவர் இங்க நிக்கிறாரோ நான் அங்க நிக்கிறேன், அவருக்கு முன்னாடி தான் இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அந்த எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறாளோ, எந்த ஒரு தேவம், எந்த ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதோ, அவர்களுக்கு அடைப்பட்ட வானம் பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு தேசத்தின் பஞ்சம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு எத்தனை விதவைகள் பெருகினாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த கர்த்தரோடு நிற்கிறவர்களுக்கு இதுல இருந்தெல்லாம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், இதுல இருந்தெல்லாம் மீட்கப்படுவார்கள். அப்ப இந்த செய்தியின்படி உங்களை யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தரோடு இருக்கீங்களா? கர்த்தருக்கு முன்பா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்று பாருங்க. அப்போ இதில் கர்த்தர் மீட்பார். இன்னும் அந்த யாக்கோபு 5:17 சொல்லப்பட்ட அந்த 6 மாதம் இருக்குது. 6 மாதத்தை குறித்த வேத பாடத்தை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாளைக்கு
நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பின்பு கர்த்தர் அனுமதித்தால் இந்த கருத்தான ஜெபத்தின் 3வது பகுதியான எலியாவை குறித்து 4 காரியங்களை அதன் பின்பு பார்ப்போம். இப்ப கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. சகோதரர்கள் சகோதரிகள் விசுவாசிகள் எல்லாருக்கும் கிடைத்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எங்களை தப்புவித்தீரே, விதவை இருப்பின் நாட்களுக்கு எங்களை தப்புவித்தீரே. இன்றைக்கும் எலியாவை போல எங்களோடு இருக்கிறீரே. எலியாவின் தேவன் எங்கள் தேவனோடு சொல்ல வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி பிதாவே. இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரம், மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நல்ல நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்து இந்த ராத்திரி வேளையில் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் இறங்கி எலியாவின் நாட்களில் சொல்லப்பட்ட அந்த 3 வருஷத்தை குறித்து ஆண்டவரே ரகசியங்களையும் அதை குறித்த விளக்கங்களையும் ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவோ பாக்கியவான்கள், நாங்கள் எவ்வளவோ பாக்கியவதிகள், நாங்கள் எவ்வளவோ உம்மால் தயை பெற்றவர்கள் ஐயா. ஆமாண்டவரே, வானம் எங்களுக்கு அடைக்கப்படாது இருக்கிறது, தேசம் தங்கள் பஞ்சத்தை எங்களுக்கு கொடுக்காது இருக்கிறது, எங்க வீடுகளிலே விதவை இருப்பின் நிலைமைகள் இல்லாது இருக்கிறது. எப்படி இதெல்லாம் எலியாவை பாதிக்கவில்லையோ அப்படி எங்களையும் பாதிக்காமல் இம்மட்டும் நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி உம்முடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதாம். இப்படியும் வேத பாடங்கள், வேத வசனங்கள், வேத சத்தியங்கள், வேத விளக்கங்கள் உண்டா என்பதை யூகிக்கட்டும், யோசிக்கட்டுங்க தாவே. இந்த செய்தி உடைய ஜனங்களுக்குள் தேவனை குறித்த பயத்தை, வேதத்தை குறித்த வாஞ்சையும், ஊழியத்தை குறித்த தாகத்தையும் உண்டாக்குவதாக இரவில் நல்ல நித்திரைத்தாரும் அதிகாலை போராட்ட ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.